பேரிகேட்லயும் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பேர் தான் இருக்கணும், புரியுதா? இல்லைன்னா அங்க ஐஎஃப்எல்னு எழுதிருவாங்க. அங்க பாருங்க சார். நீங்க எதுக்கு சார் என்ன விரோதியா பாக்குறீங்க? பொண்ணு வயசு இருக்கிற என்கிட்ட இந்த ஆள் தப்பா பேசினதை நான் தட்டி கேட்டதுனாலயா? அதுக்காகவா மலப்புரம் கிரவுண்டுக்குள்ள கூட என்ன ஏத்தல? சாலமன் பண்ணதுக்கெல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். பாருங்க சார், இந்த கமெண்ட்ரி பண்றது ஒரு 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 இது சார். அது இங்க நடக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் என் ஊருக்கு போறேன், மலப்புரத்துக்கு. அங்கேயும் வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க சார். நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. நீ யாரா இருந்தாலும் மலப்புரத்துல இருக்கிற எந்த கிரவுண்டுக்கும் நீ போக முடியாது. அப்புறம் நான் அனுப்புன அந்த 2 மெசேஜ் இருக்குல்ல, என் வாட்ஸ்அப் ஹேக் ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது போதும் எனக்கு. இங்க பாரு ஃபாத்திமா, இந்த கமெண்ட்ரி விஷயம் எல்லாம் நீ மறந்துரு. நீ டிவி மேட்சுக்கு கமெண்ட்ரி பண்ணலாம், அப்புறம் இந்த சின்ன பசங்க கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது அங்கேயும் கமெண்ட்ரி பண்ணலாம், பிரச்சனையே இல்ல. ஒரு பாலையோ இல்ல ஒரு ஜெர்சியோ கூட தொடாம இத வச்சே என்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா உன்னை இப்போ இந்த கிரவுண்டை விட்டு வெளியில தூக்கி போட முடியும், புரியுதா? பிரசிடென்ட் சார், நான் மன்னிப்பு கேட்ட அந்த பிரச்சனை முடியுமா? நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ மன்னிப்பு கேப்பியா? எந்த மாதிரி வேணாலும் மன்னிப்பு கேப்பியா? சொல்லுங்க. வேண்டாம். பட பெருசா வந்துட்டான். ஏய் ஃபாத்து, அவங்க எல்லாரும் உன்னை முழுசா பிளாக் பண்றாங்க. இப்போ என்ன பண்றது? எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, ஃபாத்து நம்ம வெறும் மெக்கானிக் தான், நம்மளால இவ்வளவு பெரிய விஷயம்லாம் பண்ண முடியாதுன்னு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நானும் என் அண்ணனும் அப்பா கூட சண்டை போடுவோம். ஆனா இப்ப அப்பா சொன்ன மாதிரி என் பெரிய ஆசையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் பழைய ஆசையோட ஒரு ஹேங் ஓவர், விட்டு தள்ள முடியல. விட வேணாம், நம்ம அடுத்த சீசன்ல ட்ரை பண்ணலாம்ல. அடுத்த சீசன்ல மட்டும் என்ன, இவங்க தானே இருப்பாங்க, இவங்க ஒன்றும் மாறலாம் மாட்டாங்க. அப்பா கிட்ட சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க தாக்கு பிடிச்ச ஒரு ஸ்டெப்பு கூட என்னால மேல எடுத்து வைக்க முடியல. இப்போ என் டைமும் முடிஞ்சிருச்சு. அடுத்து கல்யாணத்துல தான் வந்து நிக்க போகுது. எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க இது ஒரு பைத்தியக்கார ஆசைன்னு. இதெல்லாம் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. இது ஒரு பைத்தியக்கார ஆசையா இருந்தாலும் இப்போ இது என்னோட கனவு. சரி விடு, நம்ம ரம்யாவோட ப்ரோக்ராம் போனோம்ல, அவர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. வா போலாமா? My dear angels, என்னோட செல்ல குட்டிகளா, இன்னைக்கு டான்ஸ் ஆடி பாட்டு பாடின எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? உங்க எல்லாருக்கும் gift கொடுக்கறதுக்கும், உங்க எல்லாரையும் பார்த்து உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ஒரு அக்கா இங்க வந்திருக்காங்க. அந்த அக்காவை கூப்பிடலாமா? Let's welcome on stage our chief guest, lady commentator Fatima Noorjahan. Come on Fatima, வந்து எங்க குழந்தைங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுங்க. நான் வரல. ஐயோ, நான் இப்ப இதெல்லாம் பண்ற நிலைமையில இல்லடி. நீ இந்த மைக்க புடி முதல்ல. ப்ளீஸ். மூஞ்சிலே குத்துனா பாரு, மைக்க புடி. இத உன் கிரவுண்டா நினைச்சுக்க, எல்லாமே சரியா போயிடும். வா. இந்த பாத்திமாக்கா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? ஃபுட்பால் மேட்சுக்கு எல்லாம் கமெண்ட்ரி பண்ற அக்கா. இன்னைக்கு உங்கள மாதிரியே பாத்திமாக்காவும் ஒரு குட்டி குழந்தையா மாற போறாங்க. பாத்திமா ப்ளீஸ் எங்க குழந்தைங்களுக்காக ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கமெண்ட்ரி பண்ணுங்களேன். கம் ஆன். ஆஹா, நம்மளோட டாம் இப்போ கருப்பு வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு ஃபுட்பாலை ட்ரிபிள் செஞ்சு ஜகிள் செஞ்சு இப்போ வந்துட்டு இருக்கான். ஆட்டத்தோட மொத்த வித்தையும் தெரிஞ்ச ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாதிரியே பந்த வானத்துக்கும் காலுக்கும் அடிச்சுக்கிட்டே முன்னாடி நடந்து போறான். கருப்பும் வெள்ளையுமா இருக்கிற அந்த ஃபுட்பாலோட பேர் தான் டெல் ஸ்டார்.
அந்த பந்துக்கு ஏன் அந்த பேரு வந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம டிவி எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தப்போ டிவியில பந்து வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. பந்தை யாராலையும் பார்க்க முடியல. மெக்சிகோல நடந்த வேர்ல்ட் கப்ல தான் பந்தை இப்படி கருப்பும் வெள்ளையுமா மாத்தி டிவியில பந்தை காட்டாங்க. அங்க பாரு, டாம் காலால உதச்ச பந்துல பேஸ்ட் மாதிரி ஜெரி ஒட்டி இருக்கிறத பாருங்க. கையில தோச்ச துணி மாதிரி தூக்கி அடிச்சு கோல் போஸ்ட் முன்னாடி வச்சு டாம் எட்டி ஒதுக்க போறான். ஜெரி இப்போ போஸ்ட் நடுவுல நிக்குது. பந்து நேரா வர ஜெரி வேகமா நகருது. ஜெரி கோல் விட்டாலும் நம்ம டாம் கிட்ட தோக்கல பசங்களா. அப்போ ஒரு நிமிஷம் ஜெரிய டாம் கவனிக்காம இருக்கு. அத உடனே யூஸ் பண்ணி வேகமா பாயிர ஆத்துல மின்னல் வேகத்துல நீச்சல் அடிச்சு போற ஒரு சின்ன மீனை மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு சின்ன சின்ன பொந்துக்குள்ள எல்லாம் ஜெரி வேகமா ஓடுது. டாம் ஜெரியை இப்ப பிடிச்சிரும். இப்போ டாம் சார் கீழே போயிடுச்சு, கீழே விழுது. இப்போ ஜெரி வேகமா ஓடி வந்து கையில இருக்கிற பேட் எடுத்து டாம் பின்னாடியே ஓங்கி அடிக்குது. Thank you, Fatima Noor Jahan, the lady commentator. எனக்கா? தேங்க்யூ. Bye. Bye. ரொம்ப சூப்பரா இருந்தது மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். பாத்தியா? உங்க ஃபேன்ஸா? ஏய், 10 மணி ஆயிடுச்சு. மீட்டிங்கை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம எழுந்து ரெடி ஆவ. சிவாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறல, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டா நம்ம வெளியே போய் உனக்கு புது ட்ரெஸ் எடுக்கலாம். அது நல்ல ஐடியா. சோலமனையும் கூப்பிடலாம். எதுக்கு மலைப்புறம் ஆளுங்கெல்லாம் அவனை வச்சு செய்யறத நீ பார்க்கணுமா என்ன? நீ ரொம்ப தெளிவா தான் இருக்க. வா, பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. எதுக்கு? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு மட்டும் இல்ல, மொத்த ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அவர் என் ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டு? அந்த ஃபுட்பால் பிரசிடென்ட் இவனை பத்தி தான் நீங்க பேசினா. நான் இங்க வரும்போதே உன் மொத்த கதையும் கேட்டுட்டேன். போய் பெட்டியை எடு முதல்ல. வா. அப்பா, ஏய், கொஞ்சம் தண்ணி கொடு. ஐயோ, என்ன அடிப்பு அடிச்சிங்க? மெக்கானிக் கையை வச்சுக்கிட்டு. ஐயோ அம்மா, பங்க்சர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? உன்னை கொல்றதுக்கு தான். அடிச்சே கொல்ல போறீங்களா? வாய மூடு. பா, அது ஒரு ஹாஸ்பிட்டல்லப்பா. டிஸ்சார்ஜ் ஆகி போறப்போ நானும் கூட இருந்தேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கூட லவ் ஒன்றும் இல்ல. உன் தோல் மேல கை போட்டு வர்ற அளவுக்கு யாரு அவன்? அவன் என் ஃப்ரெண்டுப்பா. சாலமன் அவன் பேரு. ஃப்ரெண்டு? முனீரு, பாத்தியா? அளவுக்கு மீறி போயிட்டா பாத்தியா? உனக்கு என்ன பைத்தியமாப்பா? முதல்ல வண்டி நிறுத்தி என்ன இறக்கி விடுங்கப்பா. உன்னை கொன்னுடுவேண்டி, கொன்னுடுவேன். என்னை யாரும் கொல்ல மாட்டீங்க. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 3-4 நாள் பூட்டி வைப்பீங்க. ஆனா வெளியே வந்தா நான் இங்கதான் வருவேன். உன்னை கூட்டிட்டு போறது வீட்டுல பூட்டி வைக்க இல்ல, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. இந்த வாட்டி நாங்க நினைச்சதெல்லாம் நடந்தே தீரும். ஏன் சம்மந்தம் இல்லாம ஏன் நிக்காவா? நீங்க எந்த காலத்துல வாழறீங்க காதர் அங்கிள்? இப்போதைக்கு உன் சம்பந்தம் எல்லாம் வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்.
அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க தான் ஓடி வருவேன். முனீரு, உன்னை கட்டிக்கிறவனுக்கு பைத்தியமா என்ன? உன்னை திரும்ப வர விடுறதுக்கு. அப்புறம் நான் என்ன கட்டினவனோட சம்மதத்தோட வருவேன்னு சொல்ல, ஓடி வருவேன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க, அவங்க கிட்ட சொன்னா ஈஸியா ஓடி போயிட முடியும். கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அது ஒரே நாள்ல முடியிற விஷயம் இல்ல. சும்மா கையை பிடிச்சிக்கிட்டு சுத்துற விஷயமும் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு ராத்திரி தானே முக்கியமான சம்பவம் இருக்கு. ஏய் அண்ணா, இந்த ஆளு என்ன பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கான். நீ அமைதியா இருக்க? அசிங்கமா இல்ல உனக்கு?